அன்பார்ந்த சுந்தரி, நம் அருமை குழந்தை நிலையை காண ஆவல். ஒரு மாதம் தொட்ட குழந்தைக்கு ஒன்றுமில்லை, பவனரகம் வேண்டும் என்று அண்ணாவரம் மறந்தாமல் இருக்கிறார். பவனரகம் கொண்டு வந்தால் குழந்தையை பார்க்கலாம். 8 நாளை கொண்டு வந்து தருகிறேன். எந்த சொல் தப்பாது. இதோ இந்த கிருஷ்ணமூர்த்தி தலையை கை வைத்து சத்தியம் செய்கிறேன். அதுதான் உன்னுடைய கருத்தில் அடித்துக்கொள், இல்லை என்றால் உங்களுடைய மனைவியுடைய தலையில் அடி. என் தலையில் எதற்காக அடிக்க வேண்டும்? அம்மா கையில் அடிச்சாலும் சரி, தலையில் அடிச்சாலும் சரி, வாயில் அடிச்சிடாதீங்க, வயிற்றில் அடிச்சிடாதீங்க. நல்லதா இதை தாமதிக்க வேண்டாம், நினைவேற்றட்டும். என் செய்தி தெரியுமல்லவா? அங்கு சென்று யாராவது ஒருவரை பார்த்து பல்லை இழுத்துக் கொண்டு இருந்தீரானால் இந்த கத்திக்கிரையாக்கி விடுவேன். என்ன காப்பு போக்கு சொல்லாமல் நம்ப மாட்டேன். 8 தனம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி முன்னாடி வா. கண்ணா வா கண்ணா. என்ன நினைப்பாங்க? எத்தனை வேற கண்டவன் இந்த சண்முகம் அக்காவும் தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு எங்க கண்ணு கட்டுறாங்க. இப்போ நான் பத்தி கேட்கிறேன், எந்த கிருஷ்ணன் வந்தாங்க நம்மளுக்கு பார்க்க தெரியுமா?
நீ யாரப்பானே? நான் ஒரு வேடுவன். இந்த மனம் யாருடையது? பவளராயனும் அரசுக்குரியது. அந்த அம்மாவுக்கு தாத்தமே கிடையாது. இந்த பவளக்கொடியிலே பிறந்தனால் சேனாம்பூர் ராஜ்யம் எடுத்து தன் மகளாக பாவித்து வளர்த்து வருகிறார். பவளக்கொடின்னு சொல்லிவிட்டாய். அவள் அழகு விமர்சனமாகத்தானே இருக்கும். அந்த அம்மாவுக்கு அழகு எந்த தேடி சென்றாலும் கிடைக்காது. நல்லது நல்லது. ஆமா, அவளுக்கு மனம் ஆயிடுச்சா? இல்லை. ரொம்ப நல்லது. ஆமா, அவளை காண முடியுமா? மாதம் இருமுறை இந்த வனத்தின் விழாவை பார்க்க வருவதுண்டு. அப்போது மறைவாக இருந்து பார்க்கலாம். இன்று இங்கு வருவதாக செய்தி உண்டு. இன்னொன்று, அவளுக்கு பிரியமான வஸ்து இன்னதென்று உனக்கு தெரியுமா? அன்னப்பறவை பார்ப்பதும் அதனோடு விளையாடுவதும் ஆவல் கொண்டவர்கள் என்று கேள்விப்பட்டுள்ளேன். சரி, நீ போகலாம், நீ போகலாம். ஆமாம், கேட்டேன். கேட்டாயா? பவள கோடி மாலை நான் பார்த்ததே நீ. பவள கோடி மாலை நான் பார்த்ததே நீ. பவள கோடி மாலை நான் பார்த்ததே நீ. அவள் பாராதி கேட்கும் வரை நோக்க வேண்டுமே கண்ணா. பவள கோடி மாலை நான் பார்க்க வேண்டுமே.
ஒரு முறை அவளை கண்ணால் காணும் பாக்கியத்தை நீதான் அரசு இருந்து கண்ணா. சார், நீ ஒரு 90 வயசு சேர்ந்த கிழவனை போல் உருமாறி இந்த பூமியில சாய்ந்திருக்க வேண்டும். அப்படியா கண்ணா மாறினேன். மாறிவிட்ட பிறகு நான் ஒரு 16 வயது உள்ள சிறு மங்கையாக உருமாறி உன் அருகில் அமர்ந்து நான் மாரடித்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பேன். அப்பொழுது பாடப்படி அங்கு வருவாள். அவள் வந்தவுடனே அவள் அறியாதபடிக்கு நீ அவளை பார்க்க வேண்டும். பார்த்துகிறேன். நீ பார்ப்பது அவளுக்கு தெரிந்துவிட்டால் நாம் இருவருக்கும் மோசமே வந்துவிடும். கண்ணா, வேலை போட்டு கொண்டு வரலாம். போகலாம். நான் பார்த்து ராசாக்கள் எல்லாம் 100-200 கொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கானுங்க. ஆமா, இவனுங்க பொம்பளைங்களை மனுஷ சாதி நினைச்சாங்களா இல்ல உசுர் இல்லாத ஜனங்களை நினைச்சாங்களா? எத்தனை வண்டுகள் அவரை சுற்றி வட்டமிடுகின்றன. ஐயோ, பாவப்படி. நீ ஒரு நாடக கம்பெனி வச்சு நடத்தினோடு இப்படி தொழில் செய்யறதுல வந்து ரொம்ப பண்றீங்க. நாளைக்கு யாராவது ஒரு பையன் நமக்கு காப்பி வைக்க வருவானா யோசிச்சு பாரு. எல்லாருடைய பொறுப்பும் கெட்டு போகும். கொஞ்சம் அமைதியாயிரு. நாடகம் முடிவிட்டோம், பொழுது முடிவிட்டோம், எல்லாத்தையும் பேசிக்க அமைதியா உட்காருப்பா. உன்னோட பிரச்சனை உனக்கு, என்னோட பிரச்சனை எனக்கு. இத இருக்க அவ என் பொண்டாட்டியே, என் பொண்டாட்டி அவகிட்ட வந்து பேசு. நீ பேசியா பேசு. அவ கண்டிப்பா எனக்கு கட்டி கொடுக்க சொல்லியா சொல்லு. எல்லாருடைய குழப்பையும் மண்ணள்ளி போடணும்னு கார் ஏறி வந்திருக்கு. இந்த ஆளு அடிய கொழுந்தியால அடிய ராசாத்தி உன்னை ராசாத்தி கணக்கா வச்சு குடும்பம் நடத்துவ பாடி என்னோட இதே வசனத்தை தான் என்கிட்டயும் பேசினேன். என்ன செஞ்ச கஞ்சிக்கு வழி இல்லைன்னு நாடகம் ஆட போகலன்னா பிச்செடுத்து தாண்டி போகணும்னு சொல்லி என்னைய நாடகத்துல சேர்த்து விட்ட. இப்போ என் தங்கச்சி வாழ்க்கை கெடுக்க பாக்குறியா? ஏய், இப்ப கூட சொல்ற நீ எந்த கம்பெனியும் போக கூடாது, நீ நாடகம் நடத்த கூடாது, நீ நடத்த கூடாது.
ஆறுமுனை சத்தம் மேலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயா. இந்த உத்தர இந்த உடல விட்டு போகும். ஒரு மணி நேரம் தான், 10 மணி நேரம் படுகிறேன். அவ்வளவு
கல்யாணம் செய்து வைமே கண்ணபிராணி. முதன்மையாக பவளப்படி பார்த்தா போதும் உன்னோடு வந்து விடுகிறேன் என்றால் இப்போது என்னவென்றால் கல்யாணம் செய்து வை என்று கேட்கின்றாயே, உனக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது? வா வா, பவளத்திற்கு வழி தேட வேண்டும். உங்களுக்கு தான் பைத்தியம் பிடித்து விட்டது. பவளம் கிடைப்பதற்கு தான் வாய் சொல்கிறேனா? இந்த பெண்ணுக்கு சொந்தமோ இந்த பவளக்காடு? அந்த பெண் எனக்கு சொந்தமாகிவிட்டால் இந்த பவளக்காடு நமக்கு சொந்தமாகிவிடும். சார், அதற்கு ஒரு மார்க்கம் இருக்கு. என்ன? எப்படி என்றால் அந்த பவளப்படிக்கு அன்னப்பட்சி என்றால் மிகுந்த ஆசை என்று அந்த வேடன் என்று சொல்லியிருக்கிறார். நீ ஒரு அன்னப்பட்சியாக உருமாற வேண்டும். மாறிவிடுகிறேன். அந்த அன்னப்பட்சி விற்கும் வேடுவனாக நான் மாறி நாம் இருவரும் வேடம் தாக்கி போக வேண்டும். சரி வா போகலாம். நீங்க எங்க நாடகம் நடத்துறீங்கன்றத நான் பாக்குறேன். நான் பாக்குறேன். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க நாடகம் போறீங்க. நீங்க எப்படி போறீங்க? அவங்க கை தட்டுறத பார்த்து நாங்க மன சந்தோஷப்படுறோம். அந்த சந்தோஷத்தையும் மண்ணெல்லு போட பார்க்கிறீங்க. விடியா கைய, அவ கைய விடியா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அவளுக்கு எந்த கம்பெனி வாங்க நான் ஒத்துக்க மாட்டேன். நம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கிருஷ்ணன் அர்ஜுனனை அன்னப்பட்டி ஆக்கி பவளநாயகிடம் விற்க வேடன் ரூபம் கொண்டு அர்ஜுனனை விட்டு விடுகிறார். பவளநாயகி மஞ்சத்தில் சைலத்துக் கொண்டிருக்கிறார். அர்ஜுனன் அன்னப்பட்டி ரூபத்தை மாற்றி விடுகிறார். பவளப்படி அர்ஜுனனை நாணத்தோடு உடைவாளை கீழே விட்டு காதல் பார்வையோடு பார்க்கிறார். இருவர் பார்வையில் ஒன்றாக கலக்கின்றன. பவளப்படி அர்ஜுனுக்கு மாலை சூடுகிறார். அள்ளி கையில் கத்தியோடு வருகிறார். உன்னை தேடிக்கொண்டேன அள்ளி கையில் கத்தியோடு வருகிறாரா? கண்ணா கண்ணா தோல் கண்ண சொற்கள் போல பொம்பளை கண்ண படுக்கி வச்சுக்கிட்டா கத்தி மட்டும் இல்லையா துப்பாக்கி ஒரு டும்முன்னு. ஐயோ என் தலையே போயிடுமே கண்ணா. நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் கண்ணா. என் உயிர் போயிடும் கண்ணா. அர்ஜுனா, எப்போதுதாக உனக்கு புத்தி வந்தனா? சரி எழுந்து. அர்ஜுனா,
நீ இப்பொழுது இருந்தவரை போலவே இருக்க வேண்டும். மீண்டுமா? ஆமா, அப்படியாக. என்ன பண்ற? நான் ஒரு நாடகம் நடத்த போகிறேன். எப்படி என்றால், உன்னுடைய மனைவிமார்கள் 6 இருந்து கொண்டிருக்கின்றார் அல்லவா, அவர்கள் 6 சென்று எழுவோனை சொல்லிக் கொண்டு வருகிறேன், நீ இருந்து விட்டாய் என்று. அப்படி ஆயிட்டு நான் வருவரையிலும் நீ இங்கே பத்திரமாக படுத்துக் கொண்டிருக்க வேண்டும். சரிதானா? ஞாபகம் இருக்கட்டு. கட்டி வருது போக்கட்டா. சரி, வா போகலாம். தர்மராஜாவின் தம்பி அர்ஜுன மகாராஜா போல காட்டிலேயே இருந்து விட்டாரா? பவளப்படி மகாராணி அம்மையார்களுக்கு, பவளப்படி அம்மையார் அவர்களுக்கு தர்மராஜாவின் தம்பி அர்ஜுன மகாராஜா பவளக்காட்டிற்கு சென்றாராம், இறந்து விட்டாரா? தர்மராஜாவின் தம்பி அர்ஜுன மகாராஜா பவளக்காட்டிற்கு போனாராம், செத்து போயிட்டாராம். நாகக்கண்ணி அம்மையார் அவர்களுக்கு தர்மராஜாவின் தம்பி அர்ஜுன மகாராஜா பவளக்காட்டிலே இறந்து விட்டாராம். பாஞ்சாலி அம்மையார் அவர்களுக்கு தர்மராஜாவின் தம்பி அர்ஜுன மகாராஜா பவளக்காட்டிற்கு சென்றாராம், வண்டு கடித்து விஷம் விளங்கி இறந்து விட்டாராம். மின்னலொளி அம்மையார் அவர்களுக்கு தர்மராஜாவின் தம்பி அர்ஜுன மகாராஜா பவளக்காட்டிற்கு சென்ற இடத்திலே வண்டு கலந்துகள் எல்லாம் கடித்து விஷம் விளங்கி அங்கே இறந்து விட்டாரா? அப்பாடா, பொம்பளைங்களை ஏமாத்துறதுக்கு ஆம்பளைங்க சொல்ற பொய், பித்தலாட்டம், சூது, நயவஞ்சகம், ஏமாத்து கொஞ்சமா நஞ்சமா. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும் கடைகள்ல, தெருவுல, வீட்டுல, ரோட்ல, ஆபீஸ்ல, தொழிற்சாலைகள்ல, பாராளுமன்றத்துல, தேர்தல்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ஏமாத்து வேலை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம சின்னைகள்ல சொல்லப்பட்ட கதைகள்ல, ராமாயண கதைகள்லயும் மகாபாரத கதைகள்லயும் ஆம்பளைங்க பொம்பளைகளை ஏமாத்துறது எக்கச்சக்கமா நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம பொம்பளைங்களும் அப்பப்ப தான் சொந்த புத்திய வாடகைக்கு கொடுத்துட்டு, சில நேரத்துல கடன் கொடுத்துட்டு, ஒரு சில நேரத்துல வித்துட்டே வந்துடுறாங்க. செத்தது போல் நடிச்சிருக்கிறான் அர்ஜுனன், செத்தது போல் நடிக்க வச்சிருக்கிறான் கிருஷ்ணன். அர்ஜுனுக்கு 6 மனைவார்கள். இந்த அரடஞ்ச பொம்பளைகளும் இப்ப இங்க வந்து குடும்ப சண்டை போட போறத வேலைக்கு பார்க்கலாம். யார்
இந்த சுபத்திரையை மறந்து விட்டு எப்படி மடிந்து விட்டீர்களோ தெரியவில்லையே. உங்கள் தெய்வ திருமுகத்தை நான் எப்பொழுது பார்ப்பேன்? நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை தேவைதானா? என் தெய்வமே, எங்கே இறந்திருக்கின்றீர்? ஐயோ நானா, ஐயோ நானா, என்னை விட்டு போய்விட்டீர்களா என் தெய்வமே? நபர் ஒண்ணு. நாகக்கடி என்று வாயிலே அழைக்கிறீர்களே நாதா, உங்கள் குரல் நான் எவ்வித கேட்பேன்? என் நடனத்தை பார்த்து பார்த்து ரசிக்கிறீர்களே, என் இசையை கேட்டு கேட்டு மகிழ்கிறீர்களே, உங்களை நான் எவ்வித காண்பேன் நாதா? நான் எங்கேயாச்சும் கண்டுபிடிப்பேன். யார் நீங்கள்? ஏன் என் கணவரை கொத்து அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? இனிமேல் உங்க குரல் நான் எப்போ கேட்க போறேன்? என்னுடைய போராட்டாளி இதோ இருக்கிறாரே, இது தாய்கடி கடவுளடி. தள்ளி போடு, அப்படி போடு, தள்ளடி. உங்க சகோதரர் வந்து கேட்டா உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? பாண்டவருக்கு பத்தினி என்று இந்த நாடே போற்றுமே, நால்வருக்கு நாயகி என்றா இந்த உலகம் பேசுவது. நானா 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 குழந்தைக்கு பவளரதம் கொண்டு வருவதற்காக பவளக்காடு சென்றவர் இறந்து விட்டதாக செய்தி வந்தது. எங்கே இறந்து கிடக்கிறார் என்று பார்க்கலாம். யார் போனாரா?
யாரம்மா நீங்கள் எல்லாம் ஓடி விளையாடி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆட்டத்தில் சேர்ந்து விளையாட ஒரு ஆள் குறையுது. வா, எல்லோருமே சேர்ந்து விளையாடலாம். அம்மா, நான் ஒரு வயதான ஒரு வைத்தியன், உங்களோடு சேர்ந்து என்னால் விளையாட முடியுமா? யோ வைத்தியரே, வண்டி கலந்துக்கப்பட்டு இறந்து கிடக்கும் இந்த ஆளை உயிர் பற்றி கொடுக்க உன்னால் முடியுமா? இவருடைய உடம்பில் எந்த விதமான விஷங்கள் இறங்கியிருந்தாலும் அதை முறித்து இவருக்கு உயிர் கொடுக்கும் வல்லமை என்னிடம் உண்டம்மா. இந்த ஆள் உயிர் பற்றி எழுந்ததும் இந்த ஆளை விசாரிக்க வேண்டியது இருக்கிறது. விசாரணையில நான் நினைச்ச மாதிரி ஏதாவது எசகு பிசகா இருந்து இவனுங்களுக்கு இந்த ஆள் தான் கணவன் தெரிய வந்தது. இந்த கச்சல் ஒரு வேண்டாம் இந்த ஆளு இந்த 5 பேரை கட்டிக்கிட்டு ஏமாத்தி தாலி கட்டா செஞ்சுது இந்த பவுள காட்டிலே அப்படியே வெட்டு போய்க்கிறேன். ஆமா, எனக்கு மட்டும் அப்பவே தெரியும் இந்த ஆளு மோசமான பொம்பளை கோரிக்கை. இந்த ஆளுக்கு மட்டும் உயிர் வரட்டும், இவர் உயிர் யா கையால எல்லாம் போக போகுது. கண்டிப்பா ஏடி எந்த ஒரு ஆளாச்சும் பேசுறீங்க, இவருக்கு உசுறு வரட்டும், இவர் யாரோடு சேர்ந்து வாழறாரோ வாழட்டும். உலகம் டயரா என்ன போற அழகு யாருமே இல்லன்னு சொன்னாலே இல்லையா? அதுக்கு கிளிய மாட்டான். அம்மா, இவரை எழுப்பு தர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். இவரிடத்தில் யார் யார் வருத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த வருத்தத்தை எல்லாம் நீக்கி விட்டதாக சத்தியம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, இவருக்கு நான் செய்வது இந்த மருந்து எத்தனை பலன் கொடுக்கும் என்று அப்புறம் சொல்லுகிறேன். அப்படியே செய்யும். ஏன் கொடுங்க? இந்த பெண்ணுக்கு மட்டும் இறந்தவர் மீது அடங்காத கோபம் கொண்டிருப்பதாக என் புத்திக்கு படுகிறது. என்னுடைய புத்திக்கும் இப்போதுதான் பட்டது. நீர் இந்த ஆளை எழுப்பும், இந்த ஆளை நான் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னால ஒப்பனாரையில ஒருத்தர் இருக்கிறான், அவனை ஒரு கை பார்த்துட்டு இத வந்தது. நீங்க கிருஷ்ணன் அர்ஜுனன் பிராண காலத்தில் மட்டுமல்ல இந்த காலத்தில் நம்ம கூட பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டோம், கோட்டு டை கட்டிக்கிட்டோம், வேட்டி சட்டை போட்டுக்கிட்டோம், உங்களோட எங்களோட இந்த நாட்டுல ரோட்ல ஆபீஸ்ல தெருவில் இன்னும் நம்ம கூட வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மஞ்சள் கிடையாது, அப்புறம் போட்டுக்கலாம். பவுடர் போட்டா உங்களுக்கெல்லாம் ஏத்து ஒரு மணி நேரம் பேச மாட்டாங்க. அதனால நீங்க வீட வாங்க. 3 கேரக்டர் பின்னால ஓடி போயிடுறாங்க. இல்ல அதனால நிறுத்த சொல்ல நிதானமா உட்காந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல போறோம். உபச்சாரங்களே கிடையாது. நீங்க பாக்குறீங்களா